राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र कुरु समर्थ रामदास स्वामी की जय। राधे कृष्णा। सप्त मोक्ष पुरी நேத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதுல ஒண்ணு அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா காசி, காஞ்சி, துவாரகா சொன்னேன். மீதி மூணு என்ன அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் கரெக்டா ஆல்மோஸ்ட். மதுரா, மாயா, அவந்திகா, இது மூணு தான். இந்த சப்த மோக்ஷபுரி ஸ்லோகம்னு ஒன்று உண்டு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதே மோக்ஷதாயகாः. அயோத்தியா, மதுரா, மாயா அப்படின்னா மாயாபுரின்னு சொல்லும்படியான ஹரித்வார். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா. காசி நம்ம வாரணாசி, காஞ்சி காஞ்சிபுரம், அவந்திகா கண்ணன் வேத பாடசாலை இருந்த இடம் அவந்திகா, உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லுவோம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ துவாரகா. இந்த 7 புறங்களும் சப்த ஏதே மோக்ஷதாயக, இவைகள் எல்லாம் மோட்சம் தரக்கூடியவைகள். இந்த 7 புறங்களும் அதான் புரின்னு சொல்றோம். அயோத்தியாபுரி, மதுராபுரி, மாயாபுரி, காசிபுரி, காஞ்சிபுரி, காஞ்சிபுரம் இல்லையா, அவந்திகாபுரி, துவாரகாபுரம். ஸோ இதெல்லாம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதே மோக்ஷதாயகாः. இதுல 7ல எத்தனை பேர் 7ம் பார்த்திருக்கேன்? நான் 5 தான் பார்த்திருக்கேன். அயோத்தியா பார்த்திருக்கேன், 14 வருஷம் ஆயிடுத்து வச்சுக்கோங்க. அயோத்தியா பார்த்தாச்சு, மதுரா பார்த்தாச்சு, மாயா ஹரித்வார் பார்த்தாச்சு, காசி இன்னும் பார்க்கல, காஞ்சி பார்த்தாச்சு, அவந்திகா பார்த்ததில்லை. ஸோ நான் இன்னும் பார்க்க வேண்டியது காசியும் அவந்திகாவும் துவாரகாவும். இப்பதான் போயிட்டு வந்தேன், ஏற்கனவே போயிருக்கேன். அதனால அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதே மோக்ஷதாயக. இந்த 7 வாழ்க்கையில் பார்த்துடணும். சரியா? அப்ளிகேஷன் போட்டு வைங்கோ. இந்த சப்த மோக்ஷபுரி பார்த்துடணும், 12 ஜோதிர்லிங்கம் பார்த்துடணும், சோட்டா சார்தா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இது 4ம் பார்த்துடணும். படா சார்தாம், பத்ரிநாத், புரி, ராமேஸ்வரம், துவாரகா. படா சார்தானாலும் நான் பார்த்துட்டேன், சோட்டா சார்தானாலும் பார்த்துட்டேன். இதுல துவாதச ஜோதிர்லிங்கத்துல இன்னும் திரியம்பகேஸ்வரர் பார்த்ததில்லை. பார்க்கலாம், அன்றைக்கி ஏதோ கணக்கு இருந்ததில்ல, எல்லாம் பார்க்கலாம், நிறைய டைம் இருக்கு. நீ ஜாலியாக போவோம் வாழ்க்கையில். ஸோ இந்த மோட்சபுரியில் முதல்ல எது சொல்கிறோம்? அயோத்தியா.
கடைசியில் என்ன சொல்றோம்? துவாரகா சொல்றோம். ஸோ இந்த அயோத்தியா மோட்சம் தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல போய் நாம எப்படி விட முடியும்? அந்த இடத்துல கோவில் கட்டித்தானே ஆகணும். நிறைய பேர் சொல்லுவோம், இப்பெல்லாம் கட்டணுமா, அந்த காலத்துல அவா இடிச்சோன்னா இப்ப நம்ம திருப்பி கட்டணுமா அப்படின்னா கதையா இருக்க. இந்த தேசத்தோட அடையாளம். சில சமயங்கள்ல யாராவது ஆக்கிரமிச்சிருவா, விட்டுற முடியுமா? என்ன விடக்கூடாது. இல்ல, விடுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நம்முடைய தேசம், நம்முடைய ராமன், நம்முடைய அடையாளம், நம்முடைய சனாதன தர்மம், இதையே விடணும். கதையா இருக்க. உங்க பணத்துல இருந்து பைசால இருந்து ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் விட்டுருவோமா? என்ன அதெல்லாம் விட முடியாது. அதனால அயோத்தியால கோவில்ன்றது பெரிய ஒரு காரியம். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை பண்ற. நம்ம ஒண்ணுமே பண்ணல. சரியா சொல்லணும்னா நம்முடைய மூதாதையர்களுடைய தபசு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால மோக்ஷபுரியில அயோத்தியால ஜம்முன்னு கோவில் கட்டியாச்சு. ஓகேவா? யாராதான் சொல்லிட்டு போறோம், நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவ எவ்வளவோ இடிச்சிருக்கா, நம்ம திருப்பி புனருத்தாரணம் பண்ண வேண்டாமா? அதைத்தான் பண்ணிட்டு இருந்தா சமர்த்த ராமதாச. சோ யாரெல்லாம் கரெக்டா பதில் சொன்ன எல்லாருக்கும் ஒரு கிளாப். குட் சமத்து, குட் பாய், குட் கேர்ள்ஸ். ஓகேவா? சந்தோஷம். வாழ்க்கையில உங்களுடைய மனசு எப்படி பகவத் விஷயத்தில் ஈடுபடுறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதற்காகவே உங்களுக்கு நிறைய யாத்ரா கிடைக்கட்டும். என் கூட தான் வரணும்னாலும் பகவான் நடத்தி கொடுக்கட்டும். சரியா? இந்த சமர்த்த ராமதாசர் ஒரு லட்சியத்துல ஓடிட்டு இருந்தார். என்ன லட்சியம் தெரியுமா? பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை. பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. எல்லாருடைய நிறைய ஜனங்களுடைய ஹிதத்திற்காகவும் சுகத்திற்காகவும். பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மெனி பீப்புள் அண்ட் த ஹாப்பினஸ் ஆஃப் மெனி பீப்புள். இதுதான் பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. இது ரிக்வேதத்துல காண கிடைக்கிறது. ஓகே, இன்னைக்கு கேள்வி. இந்த பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய நம்முடைய பாரத தேசத்தினுடைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு இல்லையா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்லோகம் இருக்கும். பிரபாதம்னா உதாரணத்துக்கு எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவளுடைய ஸ்லோகன் பார்த்தோம்னா யோகக்ஷேமம் வகாம்யகம். பகவான் கீதையில சொன்னாலும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுதான் அவளுடைய ஸ்லோகன். அந்த மாதிரி இந்த பகுஜனஹிதாய பகுஜன சுகாய. எப்படி நீங்க கூகுள் தான் பண்ண போறீங்க, பரவாயில்ல. அதை பார்த்தா ஓ இது இதோடதான், அடடா இவ்வளவு நாள் தெரியாம போச்சே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வரும் இல்லையா? பார்ப்போம் அது என்னன்னு கண்டுபிடிக்கும். சமர்த்த ராமதாசர் மகாத்மாக்கள் இவாளுக்கெல்லாம் இதுதான் லட்சியம். பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. எல்லாருடைய நன்மைக்காகவும் எல்லாருடைய ஹிதத்திற்காகவும் சுகத்திற்காகவும். அந்த ஒரு பாவத்துல அவர் ரொம்ப அழகா போயிட்டு. ஸோ எங்கேயாவது ஜனங்கள்லாம் சிரமப்படுறார்கள், போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு போய் உற்சாகம் கொடுத்து உத்வேகம் கொடுத்து அந்த போராட்டத்தை ஜனங்க ஜெயிக்க வைக்கிறதும் தன் கடமையா பண்ணிட்டு இருக்கார். சூப்பர்ல. தனியா அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு தபஸ் அப்படின்னு பண்ணாம ஜனங்களோட ஜனங்களா கலந்து பழகிறார். அது சமர்த்த ராமதாசருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு மகாத்மாவுக்கும் ஒரு விசேஷ குணம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். சமர்த்த ராமதாசருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஸோ மசூர் அங்க போறார். அங்க ஹிந்துக்களை, அங்க இருக்கக்கூடிய
ஏதோ பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள் தான் கஷ்டப்படுத்துறா. இல்லாட்டி அந்த ஊருடைய கண்ட்ரோலர் அவ யாராவது தான் கஷ்டப்படுத்துறா அப்படின்னு. அப்படி இல்லையா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரணமா வாழக்கூடிய மதம் மாறினவர்கள் இருப்பா இல்லையா, முஸ்லிம்ஸ், அவள்லாம் கஷ்டப்படுத்துவா. வீட்டு வாசல்ல கோலம் போட்டா அழிக்கிறது, நம்ம தான் கோவிலுக்கெல்லாம் போனா கிண்டல் பண்றது, நம்மளுடைய பண்டிகைகளை கொண்டாட விடாம பண்றது நிறைய உண்டு. நிறைய 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 யார் மேலேயும் வெறுப்பு வருவதற்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இல்லை இவை. உண்மையில் யதார்த்தத்தில் வரலாற்றில் நடந்தவைகள், இன்றும் பல இடங்களில் நடக்கக்கூடியவைகளை தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ இது மாறணும் அப்படின்னா இந்துக்களுக்கு மனோபலம், புத்திபலம், தேகபலம், ஆன்மபலம் எல்லாம் வரணும். சோ சமர்த்த ராமதாசர் அங்க வரார். அங்க இருக்க ஜனங்களுடைய நிலைமை எல்லாம் பார்க்கிறார். இவரே போய் மாதுக்கறி எல்லாம் வாங்குறார். எங்கேயாவது ஓரத்துல உட்காந்து தபஸ் பண்ணுவார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜய ஜய ராமா, ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ரொம்ப அழகான அந்த நாமத்தை ஜபிக்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் இவரை பார்த்தோன்னா ஒரு சமாதானம், நம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகம் எல்லாமே வர்றது. மக்களோட பேசுறார், பழகிறார். அந்த ஊரை இந்த குல்கர்ணிலாம் இருப்பாள். ஏன்னா இவாள்லாம் குல்கர்ணியா இருந்தவர் தானே. நம்ம சமர்த்த ராமதாசர் ஃபேமிலி, அவருடைய அண்ணா சிரேஷ்ட கங்காதரர் குல்கர்ணி தானே, அவ அப்பாவும் குல்கர்ணி தானே. இந்த கிராமத்து கர்ணம்னு சொல்ற மாதிரி அந்த வயக்காடு, அந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவளோடெல்லாம் பேசுறார், பழகிறார். அப்புறம் அந்த ஊர்லயே சில பேர்லாம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அவளோடெல்லாம் பேசுறார். இவருடைய எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த குல்கர்ணி அவளோடெல்லாம் கிராமத்தினுடைய நிலப்புலன்கள், அதுக்கப்புறமா எந்தெந்த தெருவில் யார் யார் இருக்கா, எத்தனை ஹிந்துஸ் இருக்கா, எத்தனை வெரைட்டியா ஜனங்கள் இருக்கா, முஸ்லீம்ஸ் எங்கெல்லாம் இருக்கா, எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஹிந்துஸை படுத்துறா, யார் யாரெல்லாம் ஹிந்துஸோட கார்டியலா இருக்கா, யார் யாரெல்லாம் ஹிந்துஸை பற்றி ஒன்றுக்கா அவ பாட்டு தன் வேலையை பார்த்துட்டு, அப்படி எல்லா விஷயங்களையும். அதே மாதிரி ஹிந்துஸ்ல யாரெல்லாம் இந்த முகமதியர்களோட ஒன்று சேர்ந்து இந்துக்களை படுத்துற அதுவும் உண்டே. அதாவது அந்த பக்கத்துல இருப்பான்னா இந்த பக்கத்துலையும் சில பேர்கள் உண்டு இல்லையா, அதெல்லாம் கவனிக்கிறார். ஸோ அந்த இடத்தினுடைய கண்ட்ரோல்லாம் நம்ம இவர்கிட்ட தான் இருந்தது. யாரு? ஷாஹாஜி போஸ்லே. யார் இவர்? சத்ரபதி சிவாஜியோடைய அப்பா. ஸோ இதெல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால ஹிந்துக்களுக்கு ஏதான ஒன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆனா இந்துக்களை போய் சொல்ல மாட்டேங்கிறா அவர்கிட்ட பெருசா. ஆச்சா ஒண்ணு. அப்ப அந்த இடத்துலயே ஒரு ஹிந்து சர்தார் ஒருத்தர் இருந்தான். அவன் அந்த அடில் ஷா அவளெல்லாம் குஷியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்றான், அவனே முஸ்லீமா மாறிடுறான். ஜலாலுதீன் அப்படின்ற முஸ்லீமா மாறிடுறான். நிறைய பேர் உண்டு. இந்த மதம் மாற்றம் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். விவேகானந்தர்லாம் சொல்லுவார், ஒருத்தன் மதம் மாறி இன்னொரு மதத்துக்கு போறான்னா நம்முடைய ஸ்ட்ரென்த்ல ஒண்ணு குறையிறது, விரோதி ஒருத்தன், எதிரி ஒருத்தன் அதிகமாகிறான். அதனால அவள் பிடிச்சிருக்கு மதம் மாறினா அப்படின்னா சொல்லாதீங்க. இது நேஷனல் த்ரெட். இது தவறு. அது எந்த மதம் போறா அந்த மதத்தில் என்ன சொல்லப்படுகின்றது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ
இவன் வந்து மாறிட்டான். இந்த அதில் ஷா அவனுக்கு என்னன்னா எப்படியாவது இந்த மசூர் இந்த பக்கம் எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல வரணும்னு அவனுக்கு ஒரு பிரயத்னம். அவனுக்கு அது வேணும். ஏன்னா அந்த இடம் நல்லா இருக்கு, அவன் கண்ட்ரோல்ல இருந்தால் நல்லா இருக்கும், இவர்கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஷாஹாஜி போஸ்லே. அப்ப இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் செத்து போயிட்டான். இந்த ஜலாலுதீன் இந்த அடிஷாவுக்கு ரொம்ப பிடிச்சவனா இருந்தான் இல்லையா, ஒரு ஸ்டேஜ்ல அவன் செத்து போயிடுறான். அவன் போறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு தர்கா மாதிரி பண்ணி வச்சிருந்தான். ஸோ அதில் ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் வரணும் அப்படின்னா. ஒரு ஸ்டேஜில் அங்க பிரச்சனை வந்துடுது ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ்குள்ள ஒரு பெரிய வகை. அப்ப அது வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆகிறது. இவெல்லாம் வரக்கூடாது, நாங்க நமாஸ் பண்ற இடம், இப்படி எல்லாம் அவ சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த பிரச்சனை ஆயிடுத்து. அப்ப அங்க பஞ்சாயத்து இந்த காசி அப்படின்னு சொல்லுவார். நம்ம சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தை கூட ஒரு காசி வருவார். அப்புறம் அவருக்கு நரசிம்ம தரிசனம் கிடைச்சி அவர் வந்து இந்துக்களுடைய பஜனை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் போடுறார். இன்னைக்கு அவரோட சமாதி எல்லாம் இருக்கு மாயாப்பூர்ல. ஸோ ஆனா இங்க இருந்த காசி வந்து அவளுடைய சப்போர்ட், அதனால ஹிந்துக்களுக்கு என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சமர்த்த ராமதாசர் மசூருக்கு வரார். ஸோ இந்த குல்கர்னி அவளோடலாம் பேசுறார், அவளுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுக்குறார், தைரியத்தை கொடுக்குறார். இவர் இந்த குல்கர்னி விஷயங்கள்லாம் இவருக்கு எல்லாம் கேட்கும்போது அசந்து போறாவா, பரவாயில்ல இவர் என்ன சாமியா இருக்கார், எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் நிறைய சுவாமியார்கள் பார்த்துருக்கேன். அவள்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருந்துட்டு அதன் பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமிஜி ஆயிடுவா. அதில் நான் பார்த்தது சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜ். அவர் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி இதில் ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்கார், பல நாடுகளில் வேலை பண்ணியிருக்கார். அப்புறமா தான் அவர் சுவாமிஜி ஆகிறார். தென் நம்ம ஆழ்வார் நகர் எம்பெருமானார் ஜிஎஸ் சுவாமிகள், அவரெல்லாம் ஒரு பிரைவேட் கம்பெனியில் பெரிய போஸ்டர்லாம் இருந்தவர், சக்கலத்தையும் விட்டுட்டு அப்படி ஜியராக வந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். ஸோ அப்போ அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவர் அந்த குல்கர்னி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். அந்த இவருக்கு எப்பவுமே எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக கவனிப்பார் நம்ம சமர்த்த ராமதாசர். ஸோ அவளுக்கெல்லாம் இவர் ரொம்ப பிடிச்சு போச்சு இவரை. அதே சந்தர்ப்பத்தில் எக்ஸசைஸ் பண்றவாள்லாம் இருப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரார். தண்டால் எடுக்கிறது, பஸ்கி எடுக்கிறது, அப்புறமா கரலா கட்டை சுத்துறது, இப்படி எல்லாம். ஸோ அது கூடவே பசங்களுக்கு தேசபக்தி, தெய்வ பக்தி, எதிர்த்து நிக்கணும், இதெல்லாமே சொல்லித்தரார். ஸோ இதுல அங்க ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு முசல் ராம் அப்படின்னு பேர். அந்த முசல் ராம் அவ்வளவு ஸ்ட்ராங். அவனுக்கு நல்ல தேசபக்தி உண்டு, நல்ல தெய்வ பக்தி உண்டு. இப்ப குருவும் கிடைச்சுட்டார். சமர்த்த ராமதாசருடைய வார்த்தைகள், அவருடைய தைரியம், நம்பிக்கை. அவனை பொறுத்த வரைக்கும் சாமியார் சாதுவா உட்கார்ந்து இருப்பார், உபதேசம் பண்ணுவார், இப்படிதான் இருப்பார். இப்படி தடாலடியா ஒரு வீரமுள்ள ஒருத்தரை பார்த்தான்னு அவன் மயங்கி போயிட்டான். ஸோ அவன் இவருடைய சிஷ்யனா மாறிட்டான். ஸோ அவன் கூட நிறைய பேர் இவரோட சிஷ்யர்களா மாறியாச்சு. ஸோ மசூர்ல ஒரு சைலண்ட் புரட்சி பண்ணிட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். அப்ப அவளிடத்துலாம் பேசி இந்த குல்கர்னி எல்லாம் அவள்லாம் இப்ப பழகிட்டா இல்லையா, அதனால ஒரு இடத்த பார்த்து நிச்சயமா இங்க ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதியை ஸ்தாபிதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவரெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அவன் யாருக்காக நிற்க மாட்டார். அப்ப அந்த அழகா இடத்த பார்த்தாச்சு, ஒரு மாருதியை ஸ்தாபிதம் பண்றார். மகாருத்ர மாருதி, ஜம்முன்னு மகாருத்ர மாருதிய ஸ்தாபிதம் பண்றார். கோவில்லாம் கட்டியாச்சு அந்த மூர்த்தி. அப்ப அந்த கோவில் எல்லாம் கட்டி ரெடியாகி பிராண பிரதிஷ்டை பண்ணற அன்னைக்கு
இந்த ஜலாலுதீன் தர்கா ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய மௌல்வின்னு சொல்லுவா. அந்த முஸ்லீம்ஸுடைய மசூதியில பிரேயர்லாம் நமாஸ்லாம் சொல்லி தர ஒருத்தர் இருப்பார். அவர் நேர ராமதாசர்கிட்ட என்ன இது என்ன நினைச்சிருக்கீங்க, என்ன கோவில்லாம் கட்டுறீங்க, என்ன அனுமார் கோவில்லாம் கட்டுறீங்க, யார் கொடுத்தா இடம், என்ன தைரியம் அந்த திமிரில் கத்துறான். சமர்த்த ராமதாசர் இப்படி பார்த்தா இடுப்புல கை வச்சு நின்ன ரொம்ப காம்பீரியமானவர். பாரு, இது எங்க மத விஷயம், இது எங்க ஹனுமான், இது எங்களுடைய புராணங்கள்ல சொன்ன விஷயம், இது எங்களுடைய தேசம். இதுல நாங்க ஹனுமான் கோவில் கட்டுறதை பத்தி நீ யார் அபிப்பிராயம் சொல்றதுக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? எல்லாம் சட்டப்படி என்ன உண்டோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல உனக்கு ஏதான கேள்வி கேட்கணும்னா நேரப்போ ஷாஹாஜி போஸ்லேவை பாரு, அவர்கிட்ட சொல்லு, அவர் என்ன சொல்றாரோ நான் ஃபாலோ பண்றேன். நீ இதுல தலையிடுறது, எனக்கு ஆர்டர் பண்றது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓடி போயிடு அப்படின்னா. ரொம்ப காம்பீரியம் உண்டு. காம்பீரியம் ஏன்னா அங்க இருக்கவங்க அப்படி பயந்து இருப்பா இல்லையா, இவர் அப்படி காம்பீரியமா பேசினோன்னு அவன் பார்த்தான், ஆஹா, ஏன்னா இவர் ஏமாத்துறது இல்லை, பொய் கிடையாது, இவருக்கு யாரையும் கன்வெர்ட் பண்ணலாம் கிடையாது, தேசம் சுயநலம் கிடையாது, யாரையும் தனக்காக வசப்படுத்துற வேலையெல்லாம் கிடையாது, யார்கிட்டையும் எதிர்பார்ப்பும் கிடையாது. ஸோ அவர் ஜம்முன்னு பேசுறார், யாரையும் மட்டம் தட்ட மாட்டார், எந்த மதத்தையும் கேவலப்படுத்த மாட்டார். என் மதத்தை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அப்படிதான் அவருடைய ஒரு கொள்கை. நம்ம துக்காராம் மகாராஜ் எல்லாரும் அப்படிதான் இருந்தா. உங்களுக்கு உங்க மதம் இருக்கா, நீங்க பண்ணிட்டு போங்க, ஆனா எங்க மதத்தை தப்பா பேசுறதோ, எங்க மதத்தை இழிவுபடுத்துறதோ உங்களுக்கு அனாவசியமான ஒரு விஷயம். அப்படி இந்த மௌலவி பார்த்தா, இதை போய் நம்ம அவர்கிட்ட சொன்னா அவர் எப்படி இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு வாயம் மூடிட்டு போயிட்டான். ஜோரா பிராண பிரதிஷ்டை நடந்தது. அந்த முசல்ராம் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுவும் இன்னும் ஜனங்களுக்கு தைரியம் வந்துடுத்து. இப்போ அப்படி ராம் மந்திர் கட்டணும், இந்துக்களுக்குலாம் ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் வந்துடுது இல்லையா, அது வந்துடுத்து. அதுதானே, அதுக்கு தானே ராமர் கோயிலை பத்தி இஷ்டத்துக்கு எல்லாம் கதை பண்ணிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. அப்படின்னா ஜனங்களுக்கு அந்த உற்சாகம் உத்வேகம் வந்துடக்கூடாது இல்லையா, வரணும் நமக்கு, ஆனா வர வேண்டாம் அவளுக்கு, விரோதிகளுக்கு. ஸோ அழகா பிராண பிரதிஷ்டை ஆயாச்சு. இப்ப கோவில்லையே டெய்லி எக்ஸசைஸ், இவர் அந்த புராண பிரவச்சனம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாம ஜபம், அது ஜம்முன்னு ஆரம்பிச்சுட்டா. இப்ப இவ பார்த்தா இது எப்படியா நிறுத்தனமே அப்படின்னு. அவ சும்மா இருப்பாளா, ஏதாவது பண்ணணும்ல, என்ன பண்ணா, நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, இந்த தைரியம் நமக்கு வேணும், இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். தைரியம் பேசுங்க, பயப்படாம இருக்கும், சரியா? எல்லாத்தையும் மாற்றுவோம், மாற்றி காட்டுவோம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம जय जय राम। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। राधे कृष्णा।